அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் காலமாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் காலமானார். அவருக்கு வயது 81. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஷிபு சோரன் காலமானார். அவருக்கு வயது 81. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் ஷிபு சோரன் காலமானார். சிகிச்சை பலனின்றி ஷிபு சோரன் காலமானதை முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உறுதி செய்திருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. சர்மதா, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான ஷிபு சோரன் டெல்லியில காலமானதாக அவருடைய மகனும் தற்போதைய ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மூலமாக உறுதி செய்திருக்கிறார். இன்று மறைந்த ஷிபு சோரனுக்கு வயது 81. 1944 ஜனவரி 11ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தவர் தான் ஷிபு சோரன். இந்தியாவில் தவிர்க்க முடியாத அரசியல் தலைவர்கள்ல ஒருவராக ஷிபு சோரன் இருக்கிறார். அதற்கான காரணம் 7 முறைக்கு மேலாக மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் மக்களவையை அலங்கரித்திருக்கிறார். இவற்றை தவிர தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினராக 2022 முதல் அவர் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இவை தவிர ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சராக 15 ஆண்டு காலம் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பதும் இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதுல கவனிக்கக்கூடிய விஷயம், கடந்த ஜூன் மாதம் தான் இவர் உடல்நல குறைபாடு காரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய கங்காராம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட உடனே ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சரும் ஷிபு சோரனுடைய மகனுமான ஹேமந்த் சோரன் டெல்லி விரைந்து அவருடைய தந்தையினுடைய உடல்நலம் குறித்தெல்லாம் அவர் கேட்டறிந்தார் மருத்துவர்களோடு. நேற்றைய தினம் பிடிஐ செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி கங்காராம் மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சையில இருந்து வரக்கூடிய ஷிபு சோரனுடைய உடல்நிலை என்பது மிகவும் மோசமடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் மருத்துவ குழுக்கள் தொடர்ச்சியாக அவரை கண்காணித்து வருகிறது என்ற தகவல்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர் உடல்நல குறைபாடு மோசமானதை தொடர்ந்து அவர் மறைந்தார் என்ற தகவல்களை முன்னதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தகவல்களாக பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்திருந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக ஷிபு சோரனுடைய மகனும் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சருமான ஹேமந்த் சோரனும் அவருடைய அதிகாரப்பூர்வ அந்த வலைதள பக்கங்கள் மூலமாக தன்னுடைய தந்தை மறைந்து விட்டார் என்ற தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அரசியல் கட்சிகளுடைய தலைவரும் ஷிபு சோரனுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய கங்காராம் மருத்துவமனையில இருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் இறுதி சடங்குகள் நடைபெறுகிறதா அல்லது ஜார்க்கண்ட் மாநிலத்திற்குரிய அவர் சொந்த கிராமத்திற்கு அழைத்து செல்லப்படுவதற்கான அந்த வேலைகள் என்பது அடுத்தடுத்து நடைபெற்று வருவதாக தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கார்கள். சற்று நேரத்துல அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் ஷிபு சோரனுடைய உடலுக்கு மரியாதை செலுத்துவதற்கான அந்த ஏற்பாடுகள் என்பதும் டெல்லியில் இருக்கக்கூடிய கங்காராம் மருத்துவமனையில் செய்யப்பட்டு வருகிறது என்பதும் இந்த நேரத்துல கவனிக்கக்கூடிய தகவல்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.